ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் அண்ட் ஒயிட் சாக்லேட் மூணுமே செஞ்சுருக்கேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட டார்க் சாக்லேட் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுத்தடுத்த வீடியோவாக ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோர்டேவுடைய சாக்லேட் காம்பவுண்ட் மூணுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட்டோட காம்பவுண்ட்ஸ் மூணுமே. இது எல்லாமே ஈச் 400 கிராம். பார்த்திங்கன்னா டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 180 ரூபி, மில்க் சாக்லேட் காம்பவுண்ட் 140 ரூபி, ஒயிட் சாக்லேட் காம்பவுண்ட் 180 ரூபி, அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 400 கிராம்ஸ் ஈச்சு. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இப்போ ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அதில் எந்த ஸ்மெல்லும் வராமல், தண்ணி இருக்கக்கூடாது, ஈரமே படாமல் க்ளீனான பவுல், ஸ்பூன் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இப்போது மோர்டேவுடைய டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சம்மர் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால வரப்பவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகி தான் வந்துருந்துச்சு. இந்த மாதிரியே நம்ம மெல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி பார்த்தேன். முடியும், பட் நிறைய சாக்லேட்ஸ் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், ஃப்ரீசரில் 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமே எடுத்துப்பேன். இந்த மாதிரி பார் ஆகிடுச்சு. கவரில் எதுவுமே சாக்லேட்ஸ் ஒட்டி வேஸ்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா அது ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ நான் கையிலேயே ஒடிச்சு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நைஃப் வச்சு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமே நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 1/4 பாத்திரத்துக்கு அளவு மட்டும் தண்ணி வச்சு அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த வெசல் வச்சு டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம் சாக்லேட்டை. தண்ணி டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கூட தண்ணி எதுலேயுமே சேர்ந்துடக்கூடாது. அப்போ தான் நமக்கு ரொம்ப நாள் 1 year வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 year வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அவ்வளோ நாள் யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் அது நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப க்ளோஸியாக இருக்கனால, ஸ்டிக்கியாக இருக்கனால பாத்திரத்தில் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லம்ஸ் இல்லாமல் மெல்ட் ஆகி நல்ல க்ளோஸி அண்ட் ஷைனி லுக் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டு வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை கிரேப்ஸை உள்ளே மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ரை கிரேப்ஸை டபுளாக கட் பண்ணி, ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட் ரோவில் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ப்ளெயின் சாக்லேட்டாக ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் மோல்டில் ஊற்றிக்கிட்டேன். இப்போது செகண்ட் ரோவில் ஹாஃப் மோல்டு அளவுக்கு மட்டும் நான் இதை ஃபில் பண்ணிக்கிட்டேன் சாக்லேட்டை. இப்போ சென்டரில் 2 பீஸ் ட்ரை கிரேப்ஸ் வர மாதிரி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் விட்டு அந்த ஃபுல் மோல்டு டெப்த் அளவுக்கு ஃபுல்லாகவே சாக்லேட் விட்டாச்சு. இப்போது விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணணும். டேப் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் போய் மோல்டில் சாக்லேட் இறங்கி ஃபைனல் அவுட்புட் சாக்லேட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். மோல்டு ஷேப்புக்கு அப்படியே வரும். அதுக்காக நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நம்ம மீதி இருக்கிறதும் இதே போல் ஹாஃப் ஃபில் பண்ணிவிட்டு மேலே ட்ரை கிரேப்ஸ் வச்சுட்டு மேலேயும் ஃபில் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை டேப் பண்ணி விட்டுட்டு 15 minutes ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போது பாருங்கள், நம்மளோட சாக்லேட் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளோஸியாக கடையில் கிடைக்கிற மாதிரி, பேக்கரியில் வாங்குவோம்ல அதே மாதிரி சூப்பராக க்ளோஸி லுக்கில் நல்ல ஷேப்போட அழகான சாக்லேட் ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்குறத விட வீட்டிலேயே ஹைஜீனிக்காக செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து வர வீடியோஸில் மில்க் அண்ட் ஒயிட் சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.